ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீடு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான இட்லிக்கும் சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அது சின்ன ஸ்பூன் தான். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாயை நல்லா அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 3 பல்லு பூண்டை எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த தாலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். பெரிய தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வேகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த கிண்ணத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். லேசாக தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ பருப்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக போட்டு சும்மா லேசாக ஒரு கொதி வந்த உடனே மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு தக்காளி பருப்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.